அது மாத்திரமல்ல, அந்த அறகலைய போராட்டத்துல ராஜபக்ச ஆக்கள் ஆதரவாளர்கள் அரளி மாளிகையில வந்து இருந்துட்டு அப்படி வெளியே வந்து முதலாவதா கம்பு எடுத்து அடிச்சது ஒரு பெண்ணுக்கு. உடுப்பு கலட்டினது நாமல். உங்கள்ட்ட ஒரு சின்ன ஒரு ரிக்வஸ்ட் உண்டு. உங்களோட அப்பா பிடிச்ச எங்களோட ஆக்கள் மூணு பேரும் இப்ப ஜெயில இருக்கிறாங்க. அண்டே சொல்லிங்க, டேடி டேடி ப்ளீஸ் டேடி எல்லாரையும் திறந்து விடுங்க டேடி என்று. முஜிபுர் ரஹ்மான் பார்லிமெண்ட் உறுப்பினர் முஜிபுர் ரஹ்மான் ஈரான் மட்டும் வந்தாதான் கத்துறாரு. ஈரானுக்கு ஆதரவா கத்திக்கிட்டு இருக்காரு முஜிபுர் ரஹ்மான். முஸ்லிம்கள் குட்டி போடுறதுக்கு நாங்க இடம் கொடுக்க மாட்டோம் அப்படின்னு ஒரு கருத்து சொன்னா அது நாங்க வன்மையா கண்டிக்கின்றோம். අපි දන්නවා විපක්ෂයේ ඉන්නවා මුජුබර රහ්මාන් කියන විපක්ෂයේ මන්ත්‍රීවරයෙක් මේක පුළුවන් තරම් කෑ ගහනවා. தமிழ் மக்களை தாக்கி முடிச்ச உடனே என்ன சொன்னது தலைவர்? மகி ஜீவிதே அப்ப ரட்டே மினிசு வைக்கே பய வேண்டியப்பா. ஸ்ரீ காளிமாதா ஜோதிடம் பிரபல ஜோதிடர் பண்டித் மகாராஜா. தொழில், காதல், திருமணம், குழந்தை பாக்கியம் மற்றும் மந்திர சூனிய பிரச்சனைகளுக்கு நிரந்தர தீர்வு. அண்ணா வணக்கம். வணக்கம் வணக்கம் வணக்கம். என்ன கதை? ஏன்னா நம்ம வெளிவிவகார அமைச்சர் விஜித் ரத் இந்தியாவில் ஒரு மாநாட்டுக்கு போயிருந்த நிலையத்தில் அங்க நம்ம ஊடகவியலாளர் பிரபல ஊடகவியலாளர் பல்கி அவங்களோட கேள்விக்கு வந்து இவர் அந்த ஆங்கிலத்துல கேட்ட கேள்வி, இவர் கொஞ்சம் அந்த கேள்வி புரிஞ்சு சொன்னாரா இல்ல புரியாம சொன்ன தெரியல, ஏதோ கொஞ்சம் சிரிச்சு அப்படி மழுப்பி பதில் சொன்ன மாதிரி இருந்துச்சு. அவங்க இதை வந்து இப்ப இலங்கையில எதிர்த்தரப்பினர் தான் முதல்ல இதை வந்து விமர்சிக்கிறது எதிர்த்தரப்பினர், அதுக்கப்புறம் தான் மற்றவங்க. அப்ப அவங்க சொல்றாங்க என்னன்னா, இலங்கையில இருக்க வெளிவிவகார அமைச்சருக்கு ஆங்கிலம் தெரியாது அப்படிங்கிறது தான் இப்போ ஹைலைட் பண்ணி சொல்லிக்கிட்டு இருக்காங்க. ஆங்கிலம் தெரியாத ஒருத்தரை வந்து இவங்க வெளிவிவகார அமைச்சரா போட்டிருக்காங்க அப்படின்னு ஒரே விமர்சனமா இருக்கு. இதுல பாத்தீங்கன்னு சொன்னா உங்களுக்கு சுருக்கமா சொல்ல போனா நானும் பார்த்தேன். என்ன அந்த பதிவு பார்த்தேன், நீங்க சொன்ன பதிவு பார்த்தேன். அதுல இருக்கிற பிரச்சனையை பாத்தீங்கன்னா, இப்ப விஜயகேரத் வந்து ஆங்கில மொழி ஆளுமை இல்லை அப்படி இப்படி என்னெல்லாம் சொல்லப்படுது. சரி, அதை விடுங்க, ஓகே ஃபைன். எதிர்கட்சி சொல்லப்படுது. எங்களுக்கு வந்து இப்ப மொழி தேவையா இல்ல நாட்டு அபிவிருத்தி தேவையா? இதுல ரெண்டு விடயங்களை சொல்லுவோம். அந்த போராட்ட பின்னணியில இருந்து வந்தவங்க வந்து அவனுக்கு அந்த ஆங்கிலம் எல்லாம் வந்து போதிய அளவில், ஆனா முடிந்தவரை அவர் முயற்சி செய்யறேன். ஆனா அவரும் பல்கலைக்கழகம் சென்று பட்டம் பெற்ற ஒருத்தர் இல்ல. அது நம்ம இப்ப சொன்னோட வக்காலத்து வாங்குறாண்டு வாங்க. இல்ல, ஆங்கிலம் படிச்சண்டு ஆங்கிலம் வேணும் மொழி வேணும் கோஷ்டி யாருன்னு தெரியுமா? ஆக்களை ஏமாத்துற கோஷ்டி. இவங்க என்ன செய்வாங்க, கோட்டு சூட்டை போடுவாங்க, போட்டுட்டு ஹலோ ஹவ் ஆர் யூ, ஐ எம் ஃபைன், நுனி நாக்குல ஆங்கிலம் பேசுவாங்க. அவங்கட இப்ப வடகிழக்குலயும் கொஞ்சம் கோஷ்டி இருக்குது. அந்த வெள்ளக்காரனோட போய் ரெண்டு போட்டோ எடுக்கிறது, ஓடுறது, வாடுறது, எம்பசி போறது, ஆங்கிலம் தேவை. சஜி அந்த பொது எதிரணியில் இருக்கக்கூடிய எதிர்கட்சியில் இருக்கக்கூடிய எல்லாருக்கும் இதே வருத்தம் இருக்கு. ஆங்கிலம். விளாடிமிர் புட்டின் ஆங்கிலம் தெரியுமா? நரேந்திர மோடி ஆங்கிலம் தெரியுமா? அல்லது இப்ப இருக்கிற ஜெர்மன் அதிபர் ஆங்கிலம் தெரியுமா? அல்லது பிரான்ஸ் அதிபர் ஆங்கிலம் தெரியுமா? இலங்கையில் இது ஒரு ப்ரொஃபஷன் அவங்களுக்கு. ஏன் வந்து சுமந்திரன் எல்லாரும் சந்திக்கிறாங்க, அவருக்கு ஆங்கிலம் தெரியுமா? அப்ப விளாடிமிர் புட்டின சந்திக்க போக்குள்ள சர்வதேச நாடுகள்ல என்ன யார கூட்டிட்டு போறது? புரியுது உங்களுக்கு? இந்த ஆங்கிலம் என்றது வந்து இன்றைக்கு வந்து ஒரு ஒரு மொழிதான். அது உயிர். இப்ப தமிழாக்களையும் அந்த எதிர்கட்சியில இருக்கிறார்களையும் பொறுத்தவரை ஆங்கிலம் இருந்தா தான் மரியாதை. விஜயகரத்தாக்களை இதை விமர்சிச்சா கூட அவங்க கவலைப்பட மாட்டாங்க. கட்டாயம் கட்டாயம் கட்டாயம். ஆனா அவர் அதுக்கு தேவையான பதில சொல்லிட்டார். ரைட், அவர் சரியா சர்வதேச ஏன் அவர் என்ன அவர் இவங்க எதிர்பார்க்கிற மாதிரி சொல்றதுக்கு அவங்க என்ன அவர் என்ன அமெரிக்காவில பிறந்தவரா இல்லது கொழும்பு ரோயில்ல தான் அவர் ஃபேமிலி இருந்தா இல்ல அவர் ஃபேமிலிக்கு என்ன போராட்டங்கள்ல ஈடுபடாம புள்ள அந்த வேர்வப்படாம இப்ப அரசியலுக்கு வந்ததா? வெளிநாட்டுல இருந்து இறக்குமதி செய்யப்பட்டா? இல்லை, அடிபட்டு பாடுபட்டு தானே அவங்க அரசியலுக்கு வந்தது. இப்ப சொல்லுவாங்க நிலவை பார்த்து நாய் குலைக்கக்குள்ள நிலவை பெரிய கவலை கணக்கெடுக்காதான். அது மாதிரி இந்த குலைக்கிறது எல்லாம் மட்டும் போயிடணும். குறைக்குது ஓயாம குறைச்சுக்கிட்டு இருக்கு. என்னன்னா அப்ப அத்தான் இப்ப நம்ம எதிர்த்தரப்புல இருக்கிறவங்க இந்த அரசாங்கத்தை பிடிக்காதவங்க இருக்காங்க, அதை விமர்சிக்கிறவங்க, அவங்களுக்கும் ஒரு சின்ன பாயிண்ட் தேவை. இப்ப அதை ஃபுல்லா பாக்குறாங்களா இல்லையான்னு தெரியாது. எங்கனையாச்சும் ஒரு ஸ்டக் ஆகிட்டா அதை பிடிச்சி அடிக்கிறது தான் எங்களோட பிரதான வேலையாவே இருக்கு. ரைட், அப்படி இருக்கிறதுலன்னா இலங்கை மின்சார சபை இன்னையில இருந்து இலங்கை மின்சார சபை இல்ல, இது வந்து தனியார் மயமாக்கிட்டாங்க. 6 நிறுவனங்களுக்கு உட்பட்டு இது நடக்க இருக்கு. ஆனா இன்னைக்கு இப்ப காலையில எல்லாரும் வேலைக்கு போனாங்க. இலங்கை மின்சார சபையில முன்னாள் ஊழியர்கள் எல்லாம் போனாங்க. போகும்போது எல்லாம் ரொம்ப கவலையா தான் வாய்ஸ் கட் கொடுத்தாங்க. என்ன இருந்தாலும் நாங்க ஒருத்தர் சொல்றாங்க, நாங்க பிறந்து வளர்ந்த இடம், சாப்பிட்ட இடம் இதுல தான்,
இதை இன்னைக்கு இல்லாம பண்ணிட்டாங்களே அப்படின்னு கவலையெல்லாம் போறாங்க சிங்களத்துல பேசிட்டு. அது வந்து ஒரு மரண வீடு ஆகிடுச்சு அப்படிங்கிற மாதிரி தான் எங்க அவங்களோட போறாங்க கருத்தெல்லாம் இருக்கு. எல்லாரும் என்ன இதுக்கு போறாங்களா என்ன சேமக்கலைக்கு அப்படி அப்படி சொல்லிட்டு இன்னைக்கு 3 மணில இருந்து ஸ்ட்ரைக்கா பாத்துக்கோங்க கதையை. டெல்சான் நல்ல விஷயம் இது. முதலாவது வாழ்த்துக்கள் தனியார் மயப்படுத்தினதுக்கு. இன்றைக்கு சுவிட்சர்லாந்து இருக்குது, பிரித்தானியா இருக்குது, ஐரோப்பியாவில் பிரான்ஸ், ஜெர்மனி பல நாடுகள் இருக்கு. அதிகளவான நாடுகள்ல வந்து இருக்கக்கூடிய கனடா, ஆஸ்திரேலியா உட்பட மிக முக்கியமான பகுதிகள், அரசத்துக்கு முக்கியமா இருக்கக்கூடிய பகுதிகள் தனியார் மயமா தான் இருக்குது. இவங்க ஸ்ட்ரைக் பண்றாக்கல, அனுரகுமாருக்கு ஒரு அட்வைஸ் பண்ணுவேன், இவங்களுக்கு ஒரு கால அவகாசம் கொடுங்க. 24 மணி நேரத்தில் உடனடியாக வேலைக்கு திரும்பல என்றால் அவ்வளவு வேலையால் நிறுத்திட்டு எனக்கு பட்டம் முடிச்ச வேலையில்லா பட்டதாரி வேலையில்லா பட்டதாரிகள் இருக்குது 10,000க்கு மேல இருக்கிறாங்க. அவங்கள உடனே உள்ளீர்ப்பு செய்யுங்க. 6 மாதம் அவங்களுக்கு வந்து ஒரு ரைனிங் சர்வீஸ் ரைனிங் பீரியடா கொடுங்க. இவங்கள கட்டாய பென்ஷன்ல இருப்பாங்க வீட்டை. உண்மைதான், வேலை முடிச்சு. அப்படி செஞ்சாதான் ஒரு மாற்றம் வரும். இல்லைன்னா எந்த நாளும் அப்படியே ஒரு இழுத்தடிப்பு ரொம்ப மந்தகதியா தான் இந்த இந்த இடமெல்லாம். என்ன நடக்கிற அங்க கரண்ட் போயிட்டேன்டா ரிசீவரை தூக்கி வெளியில வச்சுட்டு என்ன டிவி பார்த்துட்டு இருக்கிறது. ஆமா ஆமா உண்மைதான் உண்மைதான் இங்க நடக்கிறதான். சோ அதான் ஒரு மாற்றம் வந்திருக்கு. பெருமளவான மக்கள் வந்து இது நல்லா வரவேற்கிறாங்க. நல்ல விஷயம். இனியாச்சும் இங்க வந்து வேலை நடக்கணும். ஏன்னா இதுவரைக்கும் இது இலங்கை மின்சார சபையா இருக்கும் போது வேலை நடக்கிறது குறைவு. அப்படியே போராட்டம், அப்படியே ஓட்டிக்கான கோரிக்கைகள் எல்லாம் அவங்க தனி சுயலாபத்துக்காகத்தான் எல்லா போராட்டங்களும் நடந்துச்சு தவிர பொதுவாக அந்த வேலையை ஸ்பீட் பண்ணுவோம், மக்களுக்கு தேவையான சேவையை குயிக்கா வழங்குவோம் அப்படின்னு இருக்கல. இப்ப இனி பிரைவேட் ஆக்குனதுக்கு அப்புறமா இவங்க வேலை செய்யணும். அதுக்கு தான் இவங்க எதிர்ப்பு தெரிவிக்கிறாங்க. இனி வேலை செஞ்சு பழக்கம் இல்லையே சரியா, அதனால இனி இவங்க தொடர்ந்து போராட்டத்தில் ஈடுபடுவாங்க. அரசாங்கத்துக்கு எதிரான குழப்பங்கள், பிரச்சனைகள், போராட்டங்கள் இனி முன்னெடுப்பாங்க. அதை பார்க்கத்தான் இருக்கு. ஆனாலும் அதுக்கும் அரசாங்கம் ஒரு திட்டம் வச்சிருக்குன்னு நினைக்கிறேன். நீங்க சொன்ன மாதிரி தான் பார்த்து போட்டு டாட்டா பாய் சொல்லி அனுப்பிட்டு நீ புதுசா ஆட்கள் எடுத்து போடத்தான் இருக்கு. ஏன்னா ஏற்கனவே அரசாங்கம் சொல்லியிருக்கு தொடர்ந்து இதுல வேலை செய்யறதுக்கு விரும்புனா நீங்க இருக்கலாம், அல்லது நீங்க உங்க விருப்பத்தின் அடிப்படையில நீங்க விலகுறதா விலகலாம் அப்படின்னு சொல்லித்தான் இருக்காங்க. இப்ப இலங்கையில வந்து அதிகளவான படையினர் இருக்கிறாங்க வேலை இல்லாம, அவங்கள வச்சு டெம்பரரியா இயக்கலாம். அதுதான் என்ன 243 மில்லியன் அமர்த்தின சிங்கம் சஜின் பாஸ் கைது பண்ணிட்டாங்க, உள்ள போட்டுட்டாங்க. சஜின் பாஸ் குணவர்தன சத்தம் இருக்கல. இன்னைக்கு இவர் போற கதையும் தெரியாது, எங்கேயுமே தெரியாது. இன்னைக்கு இவரை அழைச்சிருக்கதா யாருக்கும் தெரியாது. ஆனா இன்னைக்கு திடீர்னு வர சொல்லி விசாரிச்சு ஒரு மாதிரியா கைது பண்ணிட்டாங்க. முன்னாள் பார்லிமெண்ட் உறுப்பினர் சஜின் பாஸ் குணவர்தன லஞ்ச ஊழல். முன்னாள் பார்லிமெண்ட் உறுப்பினர் மஹிந்த ராஜபக்சவின் படை தளபதிகளுள் ஒருவர். அப்படி அவங்க எல்லாம் கைதாயிட்டாங்க. நாமல் ராஜபக்சோட சொல்லியிருக்காரு. நீங்க இப்ப மஹிந்த ராஜபக்சனோட ஞாபகம் வந்துச்சு. தாய் மற்றும் மனைவியை நேசிப்பது போலவே தாய் நாட்டையும் நேசிக்க வேண்டும். மாத்தளையில் நாமல் ராஜபக்ச உரை. தாய் மற்றும் மனைவியை நேசிக்கிறது போல நேசிக்கணும். உங்களோட அப்பா சொன்னார் ஈரான்ல பாடசாலை மாணவர்கள் மீது நடந்த தாக்குதல வன்மையா கண்டிக்கிறேன். எனக்கு புரியல நாமல், நீங்க இப்படி சொல்றீங்க, உங்களோட அப்பா அப்படி சொல்றாருன்னா எங்கட அக்கா, அம்மா, அண்ணா எல்லாம் இன்னைக்கு எங்கிட்ட இல்லாம இருக்கிறோம். நாங்க எங்கட உறவுகள், தமிழ் உறவுகள். அப்ப இவங்களையெல்லாம் நீங்க மனுஷனா பாக்கலையா? உங்களோட மனைவியையும் உங்களோட அம்மாவையும் எவ்வளவுக்கு பராமரிக்கணும் அந்த அளவுக்கு நாட்டை நேசிப்பான்டா. அப்ப நீங்க உங்களோட அம்மாவையும் அப்பாவையும் இப்பதான் மனைவியும் இப்பதான் நேசிக்கிறீங்க. யுத்த நடவுக்குள்ள நேசிக்கல உங்களோட அம்மாவை அப்படின்னா மக்களை நேசி என்ன ரீசன்? அதுதான் உண்மைதான். அதே மாதிரிதான் இன்னொரு சம்பவத்தை சொல்லலாம். அப்படியே கொஞ்சம் ட்ரெண்டுக்கு வந்தோம்னு சொன்னா அறகலைய போராட்டம் எனக்கு மைண்டுக்கு வச்சு நீங்க யுத்தத்தை பத்தி காய்ச்சல் நிச்சயமா. அது மட்டுமல்ல, அந்த அறகலைய போராட்டத்துல ராஜபக்ச ஆட்கள் ஆதரவாளர்கள் அரளி மாளிகையில வந்து இருந்துட்டு அப்படி வெளியே வந்து முதலாவதா கம்பு எடுத்து அடிச்சது ஒரு பெண்ணுக்கு தான் முதலாவது அடி. உடுப்பு கலட்டினது அதான் சொல்றது. எவ்வளவு கொடுமை செய்ய முடியுமோ செஞ்சுட்டு இன்னைக்கு கதை தாய் மற்றும் மனைவி நேசிப்பது போல தாய் நாட்டையும் நேசிக்க வேண்டும்னு சொல்றாப்புல. பெண்களை மதிக்க தெரியாது. நாமல் உங்கள்ட்ட ஒரு சின்ன ஒரு ரிக்வெஸ்ட் உண்டு. ஒரு முறையாவது நீங்க சனம் இல்லாத நேரத்துல போய் முள்ளிவாய்க்கால ஒரு பூ கொண்டு வச்சுட்டு வாங்க. நடக்காத காரியம். ஈரானுக்கு ஆதரவா கதைக்கிறீங்க, கதைக்கத்தான் வேணும், நல்ல விஷயம். முள்ளிவாய்க்கால ஒரு போயிட்டு வாங்க. சரி கணக்க தேவையில்ல டேல்சான். உங்களோட அப்பா பிடிச்ச எங்கட ஆக்கள் மொழி பேர் ஜெயில இருக்கிறாங்க. அண்டே சொல்லிக்கிறேன், டாடி டாடி ப்ளீஸ் டாடி
எல்லாரையும் திறந்து விடுங்க டேடி என்று. ஆனா இன்னொன்னு சொல்லட்டா, நல்ல நல்ல சிரிச்சு வயிறு குழுவ சிரிக்கலாம் நீங்க. கேட்டுக்கங்க கதைய. அமெரிக்காவுடன் மோதுவதற்கு முதுகெலும்பு இல்லை என்றால் எதிர்க்கட்சி தலைவர் சஜித் பிரேமதாசவுக்கு நாட்டை கொடுங்கள், ஜனாதிபதி அரசாங்கத்தை ஒப்படையுங்கள், உங்களுக்கு அமெரிக்காவோட மோதுறதுக்கு முதுகெலும்பு இல்லாட்டி எங்க சஜித் பிரேமதாசை கொடுங்க, எப்படி எதிர்த்து போராடுறாரு மட்டும் பாருங்க அப்படின்னு ஐக்கிய மக்கள் சக்தியின் உறுப்பினர் சமிந்த விஜயசிறி சொல்லி இருக்காரு. என்ன கதை பாருங்க. அமெரிக்காவோட எதிர்த்து போராடுறதுக்கு இந்த அரசாங்கத்துக்கு முடியாட்டி முதுகெலும்பு இல்லாட்டி சயின்ஸ் கொடுக்கட்டாம். நல்லா சொன்னீங்க போங்க. போன வாரம்தான் பார்லிமெண்ட்ல வந்து அந்த சப்மெரின் தெரியுமா, இந்த சப்மெரின் தெரியுமா, சர்ஜிபி கிட்ட உதவி கேட்டுட்டு வந்துட்டு இன்னைக்கு இந்த கதை. ஆமா, இன்னைக்கு மத்திய கிழக்குல இந்த பதற்றமா தானே போய்கிட்டு இருக்கு. நான் சர்வதேசத்துல என்ன நடந்தாலும் இங்க ஊர்ல இருக்கிற கணவர் அங்க அனுப்பணும். அனுப்பி விட்டுறா எல்லா பிரச்சனையும் போயிருக்குது. என்ன நடந்தது இதுக்கு முன்னுக்கு எங்கட அமெரிக்க எம்பசிக்கு முன்னுக்கு? இவர் வந்து பத்திரமுள்ள சீலேன்னு இவர் தான் சொல்றது, சீலை தேரர். இந்த சீலை தேரர் என்ன செய்யிருக்காரு, அவரோட டீமோட அமெரிக்கன் எம்பசி முன்னுக்கு போயிட்டு இப்ப இதுவரைக்கும் அமெரிக்கன் எம்பசிக்கு முன்னுக்கு நடந்த ஆர்ப்பாட்டம்லாம் அமெரிக்காவுக்கு எதிரா. இப்ப இன்னைக்கு நடந்திருக்கு அமெரிக்காவுக்கும் இஸ்ரேலுக்கும் ஆதரவு. ட்ரம்ப் அது சீலை செஞ்சிருக்காரு. இன்னைக்கு ட்ரம்ப் வாழ்க, இஸ்ரேல் பிரதமர் நெதன்யாகு பெஞ்சமின் வாழ்க, அமெரிக்கா வாழ்க, இஸ்ரேல் வாழ்க அப்படின்னு வாழ்க்கையை போட்டு இவர் என்ன இன்னொரு விஷயம் சொல்லிட்டாரு. அது வந்து ஏற்றுக்கொள்ள முடியாத ஒரு கருத்து. ஆனா இவர் சொன்ன கதையை பாருங்க. இது வந்து அதான் சொல்றது, ஒவ்வொருத்தருட்ட இந்த மென்டாலிட்டி என்ன லெவல்ல போயிருக்குன்னு. முஜிபுர் ரஹ்மான் பார்லிமெண்ட் உறுப்பினர் முஜிபுர் ரஹ்மான் ஈரான் மட்டும் தான் கத்துறாரு, ஈரானுக்கு ஆதரவா கத்திக்கிட்டு இருக்காரு முஜிபுர் ரஹ்மான். அதுக்கு இடம் கொடுக்க மாட்டோம். இலங்கையில இப்படி ஈரான் எல்லாம் வந்து மரக்கலைன்னு ஒரு வார்த்தை, மரக்கலைன்னு சொன்னா முஸ்லிம்களுக்கு சொல்றது, முஸ்லிம்கள் குட்டி போடுறதுக்கு நாங்க இடம் கொடுக்க மாட்டோம் அப்படின்னு ஒரு கருத்து சொன்னா அது நாங்க வன்மையா கண்டிக்கின்றோம். අපි දන්නවා විපක්ෂයේ ඉන්නවා මුජුබර රහ්මාන් කියන විපක්ෂයේ මන්ත්‍රීවරයෙක්. මේක පුළුවන් තරම් කෑ ගහනවා ඉරානයට පක්ෂග්‍රාහීව. නමුත් සමස්ත ලෝකවාසී වෙනුවෙන් එයා කතා කරන්නේ. මුජිබුර් රහ්මාන් කතා කරන්නේ මොකද්ද? පලස්තීනය, ඉරානය, ඉරාකය ඒවා ගැන කතා කරනවා. ඉරානයට ප්‍රහාර දෙන්න එපා කියනවා. ඇයි බං මුජිබුර් රහ්මාන් ඉරානයට පහර දෙන්න එපා කියලා ඊසියාට පහර දෙන්න එපා කියලා කියන්නේ නැහනේ. ඇයි එහෙම කියන්නේ? முஜிபுர் ரஹ்மானை பற்றி சொல்ல போனால் அவர் இஸ்ரேலுக்கு எதிராக ஈரானுக்கு ஆதரவான்றதை விட அவர் என்ன பிரச்சனை இலங்கையில எங்க நடந்தாலும் கதைக்கிறார். ஊடகத்துல எங்க வைப்பார், வெளியில எங்க வைப்பார், பார்லிமெண்ட்டுக்குள்ள எங்க வைப்பார். அவர் எல்லா விஷயத்தையும் கதைப்பார். உதாரணத்துக்கு வடக்கு கிழக்குல என்ன நடந்தா கூட அவர் கதைப்பார். அவர் மனோ கணேசன், அசாத் சாலி இருக்கிறார், மனோ கணேசன், ராதாகிருஷ்ணன், அப்படி கொஞ்சம் பேர் இருக்கிறாங்க. அவங்க தொடர்ச்சியா கலைக்கிறவங்க. இத வந்து அதோட நீங்க அப்போ இந்த தேரர் வந்து அத சொன்னது மட்டும் இல்லாம அந்த இது என்னன்னு சொல்லுங்க, இனவாதத்தை தூண்டுற வேலை அது மறைமுகம். அத்தான் அவரை ஏற்றுக்கொள்ள முடியாது. கடும் போக்குவாதம், ஈரான் என்றாலே கடும் போக்குவாத நாடு, மத ரீதியாக இனவாதம் பிடித்த நாடு. அவை அவர்கள் ஒளியத்தான் வேண்டுமே தவிர அவர்களுக்கு ஆதரவு கொடுக்க கூடாது. முஜிபுர் ரஹ்மான் கத்தக்கூடாது, அவர் வெளியே போ அப்படிங்கிற மாதிரி தான் அவர் காய்ச்சாரு. இன்னொன்னு சொல்றாரு, முஸ்லிம்கள் வந்து குட்டி போட நாங்க விட மாட்டோம், மரக்களே பெட்டவுதாண்டா இடம் என்ன அப்படிங்கிற மாதிரி ஒரு கருத்தை சொன்னாரு. அது வந்து வன்மையா கண்டிக்கப்பட வேண்டிய விஷயம். பாப்போம், இப்ப இதுக்கு முத யாராவது பேசினா முஸ்லிம்கள் குட்டி போடுறா, நீங்க உங்களோட இனத்துல நீங்களும் அதிகளவான குழந்தைகளை போடுற அது செய்யுங்கல்ல நீங்க. அத பத்தி யாரும் கேட்க மாட்டாங்க. அதான் பிரச்சனை. இப்ப இவருடைய கதைக்கு எதிராக சட்ட நடவடிக்கை எடுக்கப்படுமா அப்படிங்கிறத பார்க்க நான் நினைக்கிறேன். பார்லிமெண்ட் உறுப்பினர் முஜிபுர் ரஹ்மான் இது சம்பந்தமா பார்த்துட்டு நாளைக்கு ஏதாச்சும் பதில் சொல்லலாம், சொல்லாமே விடலாம், அது அவருடைய விருப்பம். ஆனால் ஏதாவது ஒரு கருத்து சொல்லத்தான் வேண்டும். ஏன்னா இப்படி ஒரு பொது வெளியில வந்து ஒரு சமூகத்துக்கு எதிராக, இது ஒரு நிச்சயம் எதிரான ஒரு கருத்து யாரும் ஏற்றுக்கொள்ள முடியாது. ஆனால் இந்த எதிரான கருத்துக்கு சம்பந்தப்பட்டவர்கள் பதில் சொல்வார்களா, அரசு இவருக்கு எதிராக நடவடிக்கை எடுக்குமா, இந்த கருத்துக்கு எதிராக நடவடிக்கை எடுக்குமா அப்படிங்கிறத நாங்க பொறுத்து வந்து பார்க்கலாம். குட்டி போடுறது போடாதது அவங்கவுங்க விருப்பம், அவங்கவுங்க உரிமை.
அதை வந்து இவர் இப்படி பொதுவெளியில இடம் கொடுக்க மாட்டோம்னு யாருக்கும் சொல்லவும் முடியாது. அது ஒரு தவறுதலான கருத்து. நாங்க இந்த இடத்துல மெயின் பண்றதும் இதை சட்டரீதியா நடவடிக்கை எடுக்கப்பட வேண்டும் அப்படிங்கிறத நாங்க வலியுறுத்தும் வகையில் தான் இந்த இடத்துல நாங்க இந்த நிகழ்ச்சிக்கு நாங்க அந்த விஷயத்தை சேர்த்துக்கிட்டோம். வடக்கு கிழக்கு மற்றும் மலையகம் மற்றும் பல இலங்கையில் இருக்கக்கூடிய பல பகுதி மக்களுக்கு ஒரு ஆறுதலான செய்தி ஸ்ரீலங்கா நியாயம் சொல்லி இருக்குது. மத்திய கிழக்கில் நிலவி வரும் மோதல் நிலைமைகளுக்கு மத்தியில் தற்காலிகமாக நிறுத்தப்பட்டிருந்த ரியாத் மற்றும் துபாய்களுக்கான தினசரி விமான சேவைகளை மீண்டும் ஆரம்பிப்பதற்கு ஸ்ரீலங்கா நியாயம் இது நான் நினைக்கிறேன் ஈரானோட அவங்க ஏதோ ஒரு கருத்து பரிமாற்றம் செய்திருக்கிறாங்க. அந்த அடிப்படையில துபாய்க்கும் ரியாத்துக்கும் இடையில விமான சேவைகள் சுமார் ஒரு நாளைக்கு 4 முறை இடம்பெறதுக்கான கலந்துரையாடல் முடிபெற்று அது வந்து இப்போதைக்கு நடைமுறைக்கு வருது. இது வடகிழக்கு மக்கள் பலரை நீங்கள் எங்கள்கிட்டையும் கேட்டிருந்தீங்க. எங்களோட உறவுகள் விடுமுறையில வேற இருக்கிறாங்க அல்லது சில கம்பெனிகள் இப்போதைக்கு க்ளோஸ் பண்ணி இருக்கிறாங்க, ஊருக்கு வர்றதுக்கு இருக்கிறாங்க, எப்படி வர்றேன்னு இந்த 4 வழிமுறைகளை அறிவிச்சிருக்கிறாங்க ஸ்ரீலங்கா நியாயம். அதை பாருங்க. அது தொடர்பாக நீங்கள் வெளிநாட்டு வேலைவாய்ப்பு பணியகம் அல்லது வெளிவகார அமைச்சின் பிரத்யேக கருமபீடங்கள் அல்லது துணை வெளிவகார அமைச்சு கூடாக இந்த தகவல்களை நீங்கள் பெற்றுக்கொள்ளக்கூடியதாக இருக்கும். இது ஒரு முக்கியமான செய்தி. என்னென்ன மிக நீண்ட நாட்களாக இது அதை விட இன்னும் ஒருபடி தங்கம் விட்டு பிடிக்கலாம் இருக்குது. தங்கம் சும்மா மலையேறுற மாதிரியே வருது. அதே மாதிரி முன்னுக்கு ஆயில் எரிபொருளோட விலையும் இருமடங்கு வாய்ப்பும் இருக்கு, கேஸ் உட்பட. சோ அதுக்கு ஆனா இன்னைக்கு மத்திய வங்கி ஆளுநர் நந்தலால் ஜெயசிங்க சொல்லிருக்க ஒரு விஷயம் சொன்னாரு. நாட்டுல வெளிநாட்டு கையிருப்பு டாலர் கையிருப்பு இருக்கு, பட் இருந்தாலும் நாங்க 2022 முகம் கொடுத்த மாதிரி ஒரு மோசமான நிலை ஆகாது. காரணம் இந்த முறை நாங்க எல்லாத்துக்கும் வெல் ப்ரிப்பேர்டா தயாரா இருக்கோம். எப்படி ஒரு பிரச்சனைக்கு முகம் கொடுக்கறது அப்படிங்கறத என்றும் இல்லாதவாறு எப்போதும் இல்லாதவாறு நாங்க பிளான் பண்ணி இருக்கோம் அப்படின்னு மத்திய வங்கி ஆளுநர் சொன்னாரு. சோ அது நடக்கும் போது தான் பார்க்கணும் என்ன நடக்கும்னு. பாத்துறீங்களா? எல்லாரையும் மாத்தின அனுர நந்தலால மட்டும் மாத்தல இன்னும் அப்படியே இருக்காரு. இல்ல நந்தலால் வந்து அரசியல் நியமனம் இல்ல உண்மையா. அவர் கிட்டத்தட்ட அவர் வந்து நந்தலால் வந்து முதலே நியமிக்கப்பட வேண்டி இருக்கிறார். நந்தலாலுக்கு முதல் இருந்த ஆளுநருக்கு முதல் அவர் வந்திருக்க வேண்டிய அந்த அரசியல் நல்ல மிகவும் ஒரு திறமையானவர். அவர் அரசியல் பேச மாட்டார், பெரிய அளவில் அரசியல்வாதிகள் பின்னாடி தெரிய மாட்டார், தானும் தண்ட போக்கும் நல்ல கட்டிக்காரர். ஆளுநரா நல்ல அனுபவம் மிக்கவர். ஆனா அவர் இதுக்கு முதல் இருந்ததை விட இப்ப கொஞ்சம் ஆக்டிவா இருக்காரு. விஷயங்களை இல்ல என்னன்னு தெரியுமா, முதல்ல வர வேலை செய்ய விடல. கட்டாயம் உண்மைதான் வேலை செய்யறாரு. இருந்த காலத்தான ஜிஎல் பீரிஸ் எல்லாம் அப்போ அரசாங்கத்துல இருந்தாங்க. ஸோ அவங்களோட என்னத்தான் இவரு மத்திய வங்கி ஆளுநர் இருந்தாலும் அவங்களோட கை அப்படி டச் ஆகிக்கிட்டே தான் இருக்கும் வேலைகள்ல. ஸோ அது இடையூறு. ஒப்பம் எடுக்கிற மட்டும்தான் இவங்க, அவங்கள முடிவெடுக்கிறவங்க தானே அவங்க. இப்ப சுயாதீனமா அவங்க செயற்படுறாங்க. இப்ப அவங்க சொல்லியிருக்காங்க தான் பயப்பட தேவையில்லை, நாங்க அதை ஃபேஸ் பண்றதுக்கு எல்லா வழியிலையும் நாங்க ரெடியா இருக்கோம். ஏன்னா நல்ல ஒரு அனுபவம் இருக்கு இலங்கை மக்களுக்கு. 2022 கேஸ் போலிங் போலிங் எல்லாம் இருக்கு, எல்லாத்துக்குமே போலிங். அப்ப இந்த போலிங் யுகம் என்ன எப்படி வந்துச்சு, எதுக்கு எப்படி முகம் கொடுத்தவங்களுக்கு நல்ல அனுபவம் இருக்கு பத்தியில இப்போ எல்லாத்துக்குமே ரெடியா இருக்கதா அரசாங்கம் சொல்லியிருக்கு. இல்ல மக்களுக்கு அந்த அச்சம் தான். இப்போ வந்து வடக்கு கிழக்கு எடுத்து பார்த்த நீங்க யாழ்ப்பாணம் இருந்து அம்பாறை வரைக்கும் அந்த மக்கள் யுத்தத்தாலையும் பாதிக்கப்பட்டது. தொடர்ச்சியா பாதிக்கப்பட்டது அச்சம் இருக்கு. குழந்தை பிள்ளைகள் இருக்கும், வயசானாக்கள் இருப்பாங்க, நோய்வாய்ப்பட்டவங்க இருப்பாங்க. அவங்களுக்கு இப்ப கொழும்பு பொறுத்தவரை சொல்ல போனா கேஸ் இல்லாட்டிக்கான வீடுகள்ல சமைக்க இல்லாது பாவம். கனப்பிரச்சனை. அது மாதிரி பாத்தீங்கன்னா இப்ப லெபனானின் கொடூரமான வெடிபொருட்களை பயன்படுத்தி வீடுகளை தாக்கியது இஸ்ரேல். மனித உரிமைகள் அமைப்பகம் பகிர் தகவலாம். அமெரிக்காவுக்கும் இஸ்ரேலுக்கும் இடையிலான கூட்டு நடவடிக்கைகள் நடந்து வரும் நிலையில் லெபனானில் உள்ள ஹிஸ்புல்லா அமைப்பு இஸ்ரேல் மீது தாக்குதல் நடத்தி இதற்கு பதிலாக இஸ்ரேல் லெபனான் மீது தாக்குதல் நடத்தி இந்த நிலையில் இஸ்ரேலில் மக்கள் வசிக்கும் இடங்களில் வெள்ளை பொஸ்பரஸ் குண்டு தாக்குதல் நடத்தியதாக மனித உரிமைகள் கண்டு. கிட்டத்தட்ட எனக்கு இப்ப யுத்த கால பகுதியில ஏனையின் வீதிகள்லையும் வவுனியா மற்றது திருவோணமலை பகுதிகளில் அந்த கப்பல்களுக்கு காத்திருந்த அந்த மக்கள் போட்டு வந்த முள்ளிவாய்க்கால் இப்ப இதெல்லாம் பாக்குற ஒரு நாளும் வந்து ஒரு ஒரு கண்ணுக்கு முன்னுக்கு மீண்டும் ஒரு முள்ளிவாய்க்கால பாக்குறோமோன்ற ஒரு ஆதங்கம் தான் இருக்கிறது. அன்றைக்கு முள்ளிவாய்க்கால யுத்தம் நடக்கக்குள்ள பெரிய அளவுல ஆயுதங்கள் பயன்படுத்தப்பட்டது. ஆனா வீடியோக்கள் மற்றது சமூக வலைத்தளங்கள் அன்றைக்கு இதை விட கூட வந்திருக்கும். அப்படி நடந்தது. அப்ப அண்டு மனிதாபிமான யுத்தம் வந்து மிக கௌரவமா நடத்தின மஹிந்த ராஜபக்ச பல்குழல் பீரங்கிகள், பல்குழல் ஏவுகணைகள், கிளஸ்டர் பாம்பு எல்லாம் பாவிச்சவங்க. இதுல வெள்ளை பொஸ்பரஸ் மிக ஆபத்தானது. இதுக்கும் பயன்படுத்தப்பட்டது எங்கட பகுதியில். இது டெல்சான் இடம்தான் மாறிய ஒழிய யுத்தம் உண்டுதான். விளங்குதா?
உண்மைதான். ஐநா செயலாளர் நான் நேற்று சொன்னது சில கேட்டதோ தெரியாது. ம். நான் நேற்று இதுல எங்கட இன்டர்வியூல ம்ஹும். மூத்த அரசறிவியல் ஆசான் திருநாவுக்கரசு, அதே போன்று சாஸ்பரி பல்கலைக்கழகத்தில் பேராசிரியர் கீதப்பனோட அந்த ஐக்கிய நாடுகள் சபை அமைப்பு விடுமுறையில போயிட்டான்னு கேட்டாங்க. இந்த அறிக்கை வந்திருக்குது. ஈரான் மீது இஸ்ரேலும் அமெரிக்காவும் நடத்தி வரும் தாக்குதல் 10வது நாளை எட்டியுள்ள நிலையில் ஈரான் உச்சத்தலைவர் அயத்துல்லா அல் காமேனி கொல்லப்பட்டமைக்கு பழி தீர்க்கப்படாமல் விடமாட்டோம் என்று ஈரான் சொல்லுது. பதிலடி தாக்குதலை தீவிரப்படுத்துவோம் என்று இஸ்ரேலும் அமெரிக்காவும் சொல்லுது. அமெரிக்காவும் இஸ்ரேலும் கூட்டு தாக்குதல் நடத்தி வரும் நிலையில் லெபனானில் உள்ள கிஸ்புல்லா அமைப்பு இஸ்ரேல் மீது தாக்குதல் நடத்தி இதனால் கோபமடைந்த இஸ்ரேல் லெபனான் மீது வான்வழி தாக்குதலை நடத்தியதோடு இந்த நிலையில் லெபனான் மீதான தாக்குதலுக்கு சட்டவிரோதமான வெள்ளை பொஸ்பரஸ் குண்டுகளை இஸ்ரேல் சரமாரியாக தாக்கி கொண்டிருக்கிறது. இதனை மனித உரிமைகள் அமைப்புகள் கண்டித்துள்ளன. மார்ச் 3ஆம் தேதி லெபனான் பகுதியில் உள்ள நகரம் ஒன்றில் இஸ்ரேல் தாக்குதல் நடத்தியது. குடியிருப்பு பகுதிகள் மீது இஸ்ரேல் ராணுவம் வெள்ளை பொஸ்பரஸ் குண்டுகளை நடத்திய சட்டவிரோதமானது என்று தெரிவித்துள்ள மனித உரிமைகள் கண்காணிப்பகம் லெபனானைச் சேர்ந்த ஆய்வாளர் ராம்சி ஹைஸ் இது தொடர்பாக பொதுமக்களுக்கு மோசமான விளைவுகள் ஏற்பட்டுவிடும் என்று யுத்தம் கைமறி போயிட்டு பாத்தீங்கன்னா நீங்க ஈரான் பகுதிகளில் அப்படி அந்த இரவு வேலையில சும்மா துவம்சம் செய்யறாங்க. அது போன்று ஈரான்ல இருந்தும் கூட கடுமையான தாக்குதல டெல் அவீவ் இஸ்ரேல் தலைநகரத்தின் மீது நடத்தப்படுது. ஒரு பேர் அவலம் ஒன்று நடக்கலாம் என்று எதிர்பார்க்கப்படுது. ஆனா இதுக்கு மத்தியில தான் ஈரானுடைய 3வது ஆன்மீக தலைவரை தேர்ந்தெடுத்திருக்காங்க. அயத்துல்லா அல் கமேனியின் மகன் உச்ச தலைவராக அயத்துல்லா சையத் முஜ்தபா உசைனி கமேனி தெரிவு செய்யப்பட்டிருக்காரு. ஆனா அமெரிக்கா சொல்லுது, யாரு தெரிவு செய்யப்பட்டாலும் எங்களுக்கு ஏற்றவர்களை போல் இல்லை என்றால் அவர்களுடைய ஆயுட்காலம் குறைந்துவிடும். அமெரிக்கா அவர்தான் சொல்லிட்டாரா? அப்ப நான் நினைக்கிற மாதிரி இப்ப இவரை நியமிச்சுட்டாங்க. ஆன்மீக குழுவெல்லாம் சேர்ந்து அரசியல் அமைப்பு சபையெல்லாம் சேர்ந்து நியமிச்சுட்டாங்க. இவரை தாக்குறதுக்கு அழிக்கிறதுக்கு நிச்சயமா திட்டம் போடப்பட்டிருக்கு. அது இன்னைக்கு நாளைக்குள்ள நடந்தாலும் ஆச்சரியப்படுறதுக்கு இல்லை. எனவே ஈரான்ல ஈரான் ராணுவத்தை போல விட இஸ்ரேல் மொசாட்டும் அமெரிக்காவோட சிஏ தானே ஈரான்ல இருக்குது அதிகம். பெரிய ஒரு ஆபத்து தான் வரப்போகுது. இது ஈரான முழுமையான கட்டுப்பாட்டுக்குள் அமெரிக்கா எடுத்து விடும் அப்படிங்கிற மாதிரி தான் அரசியல் விமர்சகர்கள் பேசிக்கிறாங்க. ஈரான் இடம் கொடுக்காதுன்னு சொல்லப்படுது. ஈரான் இன்னும் ஒரு விடயத்தை சொல்லணும், ஈரான் ஒருபோதும் அமெரிக்கா மீது யுத்தம் தொடுக்கல. 47 ஆண்டு கால இதுல அந்த அவங்களோட புரட்சிகர ராணுவம் உருவாக்குனதுக்கு பிறகு 40 ஆண்டுகள பிறகு ஒருபோதும் யுத்தம் தொடுக்கல. மற்ற ஈரானியெல்லாம் இவங்க தரைமார்க்கம் எல்லாம் போய் ஈரானியெல்லாம் பிடிக்கல, அசாத்தி. உண்மையில ஈரானுக்கு பாதிப்பு இல்லைன்றதுக்கு இல்ல, அதுக்கான ஈரான கட்டுப்பாட்டுல வச்சிருக்கலாம் அசாத்தியம். ஆனா இவருக்கு தேவையான மாதிரியான ஒரு அரசை அமைக்கிறதுக்கான வழிகள் தான் அதிகம், வாய்ப்புகள் அதிகம். பப்பெட் கவர்மெண்ட் அதை நியமிப்பார் அப்படிங்கிற மாதிரி தான் இப்ப கதை போய்கிட்டு இருக்கு. அப்படின்னு பார்த்தா அங்க இருந்துகிட்டு இவரு எல்லாம் ஒரு போன் கால் எல்லா வேலையும் செஞ்சுக்கிட்டு போயிருவாப்புல. இவரை நினைச்சது வெனிசுலாவுல போய் தூக்கிட்டு வந்த மாதிரி எல்லாம் முடிக்கலாம்னு பிழைச்சிட்டா சாத்தியப்படாது. இது கிட்டத்தட்ட சொல்ல போனா அமெரிக்காவோட ஒரு ஆக்கிரமிப்பு யுத்தம். உங்களுக்கு ஞாபகம் இருக்கு 2009ஆம் ஆண்டு வடக்கு கிழக்கு என்ன தமிழ் மக்களை தாக்கி முடிச்ச உடனே என்ன சொன்னது தலைவர்? முழு நாடும் என்னுடைய கட்டிப்பாடு, அப்பே ரட்டே என்று அப்படி சொல்லுவார் அவர். மகி ஜீவித்தே வடிவ சொல்லுவார் தெரியுமா ராஜபக்சே? மகி ஜீவித்தே அப்பே ரட்டே வினிசுவேக்கே பயவேண்டியப்பா ஒக்கமே ரசவாதி இவராய். அவரு ரசவாதி யாரு சொன்னா மக்களை சேர்த்து தான் சொன்னது. அந்த யுத்தத்தில் ஆறு டெல்சான் இறந்தது, மக்கள் தான் இறந்தது. இன்றைக்கு எப்படி டொனால்ட் ட்ரம்ப் உலகத்துக்கு மிரட்டி கொண்டு திட்டாரோ அது மாதிரி தான் ராஜபக்ச ஒட்டுமொத்த நாட்டை மிரட்டி வச்சிருந்தோம். துட்ட கைமுணு கொண்டு இஞ்சால இவங்க வாழும் துட்ட கைமுணு கொண்டு இப்படி என்ன சொல்ற எங்களுக்கு நடந்ததை இன்றைக்கு இந்த ஈரான் யுத்தம் கண்ணுக்கு முன்னுக்கு சொல்லி கொண்டிருக்கிறோம் தான் எங்களுக்கு நடந்தது. கண்ணுக்கு முன்னுக்கு அப்படியே என்ன சொல்ல படம் தான் ஓடிக்கொண்டிருக்கு. நீங்க ஒழுங்கா நடக்கலைன்னால் கடவுள்ற தீர்ப்ப முதல் தான் எங்கட சந்ததி அனுபவிக்கிறோம். இப்ப நீங்களே அல்லது நானோ பிளவிட்டு அனுபவிச்சுட்டு போறோம். பாருங்க எவ்வளவு பேரை கண்ணுக்கு முன்னுக்கு கண்டுட்டோம். பாப்போம், பொறுத்திருந்து பாப்போம் என்ன நடக்குது. ஆபத்துகள் இருந்தது. இலங்கையும் முயற்சி செய்து ஆனா இலங்கையில எடுக்கிற தனியார் மயப்படுத்தல் அது இதெல்லாம் நல்லபடியா நடக்கட்டும் நினைக்கிறேன். முன்னுக்கு புகையிரத நிலையம், புகையிரத சங்கம் அதெல்லாமே மாறும் நினைக்கிறேன். பாப்போம் போக மாற்றம். நாடு முன்னுக்கு வர வேண்டாம், தனியார் மயப்படுத்தணும். அரசாங்க துறைகள் குறையணும். அரசாங்க துறையில இருந்து போய் நித்திர கொள்றான் பேர் அங்க ஒன்றும் இல்லை.
சரிடா, ஓகே பாய். நாளைக்கும் பேசலாம். பாய். ஸ்ரீ காளிமாதா ஜோதிடம் பிரபல ஜோதிடர் பண்டித் மகாராஜா. தொழில், காதல், திருமணம், குழந்தை பாக்கியம் மற்றும் மந்திர சூனிய பிரச்சினைகளுக்கு நிரந்தர தீர்வு.